வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடம் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த இடத்த வாங்கிட்டேனே தவிர அந்த இடத்துல சுற்றிலும் ஒரு வேலி கூட கட்ட முடியல என்னால். நான் எப்படி அதில் வீடு கட்ட போகிறேன்னு தெரியல. ரொம்ப கவலையாக இருக்குது. வாங்கின நாள்லேருந்து அதுக்கு கம்பி வேலி போடலான்னு பார்க்குறேன். என்னால் முடியவே மாட்டேங்கிறது. என்ன செய்யலாம்? இதுக்கான கோவில் ஏதாச்சும் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதோடு அவர் வேறு என்ன குறிப்பிட்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு 4-5 ஜோதிடரை பார்த்துட்டேன். எல்லோரும் பரிகாரம் பண்ணி தரேன்ட்டு 15,000, 20,000, 25,000ன்னு வாங்கியிருக்காங்களே தவிர எந்த பரிகாரமும் இது வரைக்கும் எனக்கு வேலை செய்யலை. எனக்கு இனிமேட்டு ஜோதிடர் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. உங்கள் பதிவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரேன். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அனைத்தும் நல்ல விஷயமாகவே இருக்குது. அதனால் எனக்கு இதுக்கான பரிகாரத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. திருச்சி மேலக்கல்கண்டார் கோட்டையிலேருந்து கேட்டிருக்காரு. சரி, அவருக்கான ஒரு பதிவாகவும் இந்த மாதிரி ஜோதிடர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய நபர்களுக்காகவும் இந்த பதிவை போடுறோம். இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு பரிகாரத்துக்கு இந்த கோவில் எழுதி கொடுப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பரிகாரத்துக்கு எழுதி கொடுக்குறோம் நேரடியாக பார்க்க வரவங்களுக்கு. பட் இதை பொதுவாகவே சொல்கிறேன், இதில் உள்ள ரகசியத்தை. நீங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பூமி சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதோட அடுத்த 2 கோவிலையும் தரேன். வர வழியிலே நீங்கள் அந்த கோவிலெல்லாம் சந்திக்கிற மாதிரி போயிட்டு வர மாதிரி அடுத்தடுத்து 2 கோவிலையும் தரேன். இதே பதிவில் போயிட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த பூமியில் உள்ள தோஷமும் நீங்கிரும். பொதுவாகவே இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியே தான் செய்த தவறை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்ட ஊர் தான் இந்த திருச்சுழி பூமிநாதர். இதனால் இந்த திருச்சுழி பூமிநாதருக்கு பேர் திருச்சுழி அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுல அல்லது குளத்தில் ஏரியிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி நிறையா வரும்போது சுழி ஒன்று வரும். சுழினா சுயல் மாதிரி வந்து அந்த தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல சல்லுன்னு கீழே இறங்கும். அந்த இடத்துல யாராச்சும் மாட்டிக்கிட்டால் அவங்களையும் சேர்த்து அமைக்கிறோம். அந்த இடத்துலேருந்து அவங்கள காப்பாற்ற முடியாது. சுழலில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? அந்த இடத்துக்கு பேர் தான் சுழி. அதுக்கும் திருச்சுழிக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பந்தம் இல்லாமல் பேர் வைக்கப்பட்டாங்க. அதுவும் வரலாறு காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு திருச்சுழி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்படின்னா காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது, நெருப்பில்லாமல் புகையாது அப்படிங்கிறது மாதிரி இந்த ஊருக்கு பேர் திருச்சுழி. அப்படின்னா பிரளய காலத்தில் பயங்கரமான அழிவு, அதாவது அழிக்கிறதும் ஆக்கிறதும் தானே சிவபெருமானுடைய வேலை. அப்போது பிரளய காலம் அப்படிங்கிறது ஒரு அழிவு காலம். அந்த அழிவு காலத்தில் அதிகப்படியான நீர் 2 விஷயத்தினால தான் உலகம் அழியும். ஒன்று பூகம்பம், இன்னொன்று வெள்ளம், சுனாமி போல் அதிகப்படியான வெள்ளத்தினால உலகம் அழியும். அப்போ அந்த மாதிரி அதிகப்படியான வெள்ளம் வரும்போது அந்த நீரையெல்லாம் சிவபெருமான் தனது சூலாயுதத்தை தூக்கி சூலத்தை தூக்கி ஒரு இடத்துல சொருகிறாரு. சொருவிட்டு அதை எடுத்த உடனே அந்த இடத்துல ஒரு ஓட்டை விழுவும் இல்லைங்களா? அந்த ஓட்டை வழியாக அனைத்து பிரளய நீரும் உள்ளே போயிடுச்சு அப்படின்றது வரலாறு. இந்த கோவிலுக்கான புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நீர் எல்லாமே அந்த சூலத்தால் சொருப்பட்ட அந்த சுழி வழியாக அனைத்து பிரளய நீரும் உள்ளே போயிடுச்சு. அனைத்து தீமைகளையும் அழித்து விட்டார் சிவபெருமான். அழித்து விட்டார்னா எல்லாமே உள்ளே போயிடுச்சு. திரும்ப சமநிலை அடையும் போது அந்த இடத்துக்கு பேர் திருச்சுழி அப்படின்னு பேர் வந்திருக்கு. இங்கே பொதுவாகவே இந்த மழை காலங்களில் பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடை ஓடிக்கிட்டுருக்கும். கீழே ரோடு ஃபுல்லாக தண்ணியாக நிற்கும். சென்னை, மும்பை போன்ற பெருநகரங்களில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆள் மட்டத்துக்கு தண்ணி நிற்கும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா, கீழே இந்த பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டிருக்கும். அப்போது ஒரு ஆள் இறங்கி அந்த அடைப்பை எடுத்தோடனே பார்த்திங்கன்னா சரசரன்னு எல்லா தண்ணியும் பாதாள சாக்கடை வழியாக கீழே போய் அந்த இடம் மட்டமாயிரும். இந்த மாதிரி அப்போ சிவபெருமான் அந்த நாடகத்தை நிகழ்த்தி இருக்கிறாரு. அந்த நாடகம் நிகழ்ந்த ஊருக்கு பேர் தான் திருச்சுழி. அந்த திருச்சுழிலே அவர் இருந்து எல்லாருக்கும் அருள்பாலிக்கிறதுனால திருச்சுழிநாதர், திருச்சுழி பூமிநாதர். ஏன்னா அந்த பூமியவே அவர் காப்பாற்றிருக்காரு. அப்படிங்கிறனால
திருச்சுழி பூமிநாதர்னு இந்த கோவிலுக்கு பேர் வந்திருக்கு. பூமி சம்பந்தப்பட்ட, ஏன்னா பூமி பகவானே பூமியே சிவபெருமான்கிட்ட தன்னோட தவறை உணர்ந்து தனக்கு சாப விமோசனம் பெற்ற ஊர் தான் இந்த திருச்சுழி பூமிநாதர் ஊர். அந்த கோவிலில் போய் நீங்கள் வாங்கின இடத்துக்கு அல்லது விற்க போகிற இடத்துக்கு, ஒரு இடம் வாங்கணுன்னாலும், ஒரு இடம் விற்கணுன்னாலும், ஒரு இடத்துல உங்களால் வீடு கட்ட முடியலனாலும், வீடு கட்டி அது பாதியிலே நிற்கிது அப்படின்னாலும் இது பூமி சம்மந்தப்பட்ட தோஷமாக தான் கருதப்படுது. ஆகையினால் அந்த பூமியிலேருந்து ஒரு கிலோ அளவுக்கு 2 அடி ஆழம் நோண்டி அந்த பூமியிலேருந்து மண் எடுத்துக்கிட்டு அதை சுத்தமான வெள்ளை வஸ்திரத்தில் கட்டி மூட்டையாக கட்டி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டு இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க இந்த திருச்சுழி அப்படிங்கிற பூமிநாதர் கோவில், அந்த திருச்சுழிக்கு போய் அந்த பூமிநாதர் கோயிலுக்கு போங்க. அந்த பூமிநாதர் கோயிலுக்கு போயிட்டு அங்குள்ள குருக்கள் மூலியமாக இந்த மண்ணை அந்த சிவபெருமான் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி வாங்கிக்கோங்க. கோவில் குருக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கான பரிகாரம் பண்ணி கொடுப்பாங்க. பரிகாரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மாலை மரியாதை சாத்தி அவருக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணி உங்களுக்கு அந்த மண்ணை திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் வச்சு, இல்லை வீடு கட்ட போகிற அந்த மனையில் வச்சு வீட்டு வேலையை ஆரம்பிக்கணும். இந்த கோயிலுக்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவானாலும் உடனடியாக நிவர்த்தி ஆகும். அதே போல் நிலத்தகராறு, இது ஏன் இடம், இது உன் இடம் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு விமோச்சனம் பிறக்கும். பல தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நிறைவேறதை நீங்கள் உணர முடியும். மெயினாக அந்த திருமணம்லாம் தடைப்பட்டுச்சுன்னா அங்கே திருமண தடைக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா அதுக்கு விமோச்சனம் உண்டு. முக்கியமாக இந்த இடம் பூமிக்கு அதிபதியாக ஈசன் அங்கே இருக்கிறதுனால, பூமிக்கு அதிபதியாக ஈசனே அங்கே இருக்கிறார். பூமியின் அதிபதியாகவே ஈசன் பரமசிவன் அங்கே இருக்கிறனால திருச்சுழிநாதர் பூமிநாதராக அங்கே இருக்கிறதுனால, பூமிக்கு நாதனாக இருப்பதுனால அவர் பூமிநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறோம். நாதம் அப்படின்னாலே என்ன, மூலாதாரம். அங்கே பாருங்கள், சிவபெருமான் பேர் திருச்சுழி பூமிநாதர், பூமிக்கு நாதர். அதனால் பூமிக்கு அதிபதியாய் அவர் அங்கே இருக்கிறனால பூமி சம்பந்தப்பட்ட, நில சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா தீர்ந்து விடும். நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாலும் நான் இந்த கோயிலை தான் ரெப்பேர் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னும் 2-3 கோவில்கள் இருக்குது. மணச்சநல்லூரில் போனீங்கன்னா அங்கே ஒரு பூமிநாதர் இருக்கார். புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு பூமிநாதர் கோவில் இருக்குது. இந்த மாதிரி நிலப்பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்த கோவிலை தான் நாங்கள் ரெப்பேர் பண்ணுறது. ஆகையினால் நான் உங்களுக்கு இந்த 3 கோவிலுமே தரேன். ஒன்று விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருச்சுழி பூமிநாதர். இந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நீங்கள் மணச்சநல்லூர், திருச்சியில் இறங்கி மணச்சநல்லூர் மெயின் ரோட்லேயே போனீங்கன்னா மணச்சநல்லூர் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே உடனே கோவில் இருக்குது, பூமிநாதர் கோவில். அடுத்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி, புதுக்கோட்டையில் இறங்கி செவ்வல்லூர் பூமிநாதர் கோவில். செவ்வல்லூர் அப்படிங்கிற ஊரில் இறங்குனீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது, 2 கிலோமீட்டரில் பூமிநாதர் கோவில். இந்த 3 கோவிலையும் நீங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இந்த நில சம்பந்தப்பட்டதுக்கு இந்த விருதுநகரில் உள்ள திருச்சுழி பூமிநாதர், புதுக்கோட்டையில் உள்ள பூமிநாதருக்கு என்ன ஸ்பெஷல்னால் வாஸ்து தோஷம். வீடு கட்டி அதில் வாஸ்து கோளாறு ஏற்படுது தெரியுதுங்களா, அந்த வாஸ்துக்கான கோவில் தான் புதுக்கோட்டையில் உள்ள பூமிநாதர் கோவில். மணச்சநல்லூர் பூமிநாதர் கோவிலோட ஸ்பெஷல் என்னென்னா, வீடு கட்டி பாதியிலே நிற்கிது பாருங்கள், அதுக்கான பரிகார கோவில். வீடு அஸ்திவாரம் போட்டுட்டு கட்ட முடியாமல் நிற்கிது பாருங்கள், அதுக்கான கோவில் மணச்சநல்லூர் கோவில். நீங்கள் இந்த விருதுநகர் கோயிலுக்கு போயிட்டு, மணச்சநல்லூர் கோயிலுக்கு போயிட்டு புதுக்கோட்டை கோயிலுக்கு போகலாம். இல்லை நீங்கள் நேராக விருதுநகர் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் பரவாயில்ல. பட் இந்த 3 கோயிலையும் நீங்கள் ஒரு முறை போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஜோதிடர்கள்ட்ட கொடுத்துருக்க பணத்தை பார்த்தாலே கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கொடுத்து செலவு பண்ணி மனவேதனையோட பதிவு போட்டிருங்க. நீங்கள் இந்த 3 கோயிலுக்கும் போயிட்டு வர்றது மொத்த செலவே அதிகப்படியாக ஒரு 2500 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஆகையினால நீங்கள் இந்த 3 கோயிலையும் ஒரு முறை போய்ட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பூமியினால் ஏற்பட்ட, பூமியில் உள்ள தோஷங்கள் நிவர்த்தி ஆகி உடனடியாக நீங்கள் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த கோவிலை பற்றிய டீட்டெயிலும் கோவிலை பற்றிய தோற்றங்களும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் பரிகாரம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி வச்சுட்டு தனியாக சாமியை கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட
நீ அவங்களுக்கு செஞ்சு கொடு இதை, நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டேன் அப்படின்னு எந்த ஜோதிடரும் சொல்கிறதுக்கு பேர் பரிகாரமே கிடையாது. பரிகாரம் அப்படின்னு என்னான்னு கேட்டிங்கன்னா, உங்களே அந்தந்த விஷயத்துக்கு தகுந்த கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு உங்களை போக சொல்கிறதுக்கு பேர் தான் பரிகாரமே தவிர, என்கிட்ட 50,000 கொடுங்க, நான் ஒரு யாகத்தை வளர்த்து பூமிநாதரை நான் யாக குண்டலத்தில் வர வச்சு உங்களுக்கான பிரச்சனையெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னேன்னா சரி பண்ணிடுவார் அப்படின்னு உங்கள்கிட்ட எந்த ஜோதிடராச்சும் சொன்னாக்கா நம்பாதீங்க. காசை இந்த மாதிரி நிறைய பேர் இழக்கிறீங்க. ஆகையினால் மக்களே தெளிவாக இருங்க. அதனால தான் உங்களுக்கான கோவிலை அப்படியே புள்ளி விவரத்தோடு தர்றேன், நீங்கள் தடுமாறக்கூடாதுன்னு. ஜோதிடத்தோட சூட்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்திரங்கால் மதிமுக்கால் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. மந்திரம் அப்படிங்கிறது கால்வாசி தான் வேலை செய்யும், மதியால் செய்யக்கூடிய சூட்சமம் தான் முக்கால்வாசி வேலை செய்யும். அதனால தான் மந்திரங்கால் மதிமுக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிடத்தோட வழிகாட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு கோவில் உண்டு. அந்த கோவிலை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதை தெரியப்படுத்துகிறது தான் ஜோதிடருடைய வேலை. அந்த மாதிரி இந்த ஜோதிடர் உங்கள்கிட்ட 500 வாங்கினாலும் 1000 வாங்கினாலும் அது தகும். ஆனால் நீங்கள் என்கிட்ட பணத்தை கொடுங்க, நீங்கள் ஒரு வாரம் கழித்து வாங்க, நான் பரிகாரம் பண்ணித்தர்றேன் அப்படின்னா நீங்கள் நம்பாதீங்க. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். அதே வேளையில் கோவிலில் ஒவ்வொரு யாகம் வளர்ப்பாங்க. உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கோவிலில் மூலவர் கர்ப்பகிரகத்துக்கு எய்த்தாப்புலையே யாகம் வளர்த்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவாங்க. அதெல்லாம் 100% வேலை செய்யும். அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் நீங்கள் செஞ்சு பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறனால தான் ஜோதிடரை தேடி போகிறீங்க. அதை உடனே பார்த்து அதுக்கான பரிகாரத்தை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் ஜோதிடரை பார்க்குறதுக்கு 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான கெட்ட நேரமே கடந்து போயிடும். ஆகையினால எந்த ஜோதிடராக இருந்தாலும் உடனடியாக பார்க்குற மாதிரி இருந்தால் ஜாதகம் பாருங்கள். ஏன்னா பணத்தை கட்டி பாலாக போகாதீங்க. ஒரு சின்ன உதாரணம், நீங்கள் ஒரு சுபகாரியம் வச்சுருக்கிறீங்க. உதாரணத்துக்கு சுபகாரியத்துக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்குது. சுபகாரியம் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆஸ்தான ஜோதிடரை போய் பார்க்கணும். நீங்கள் சுபகாரியம் தேதி ஒரு நாள் குறிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறீங்க 15 நாளுக்குள்ளே. அவர் என்ன பண்ணுறாரு, 1 மாதம் கழித்து தான் உங்களை பார்க்க முடியுங்கிறாரு. அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதே போல் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம் என்பது எளிய மனிதர்களிடம்தான் தாண்டவம் ஆடும். ஜோதிட கலையாக இருந்தாலும் ஜோதிடமாக இருந்தாலும் எளிய மனிதர்களிடம்தான் அந்த ஜோதிட கலை நின்று பேசும். அவங்க வாக்கு தான் பலிதமாகும். சாதாரணமாக ஒரு கோயில் வாசலில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு. அவருக்கு எந்த வித படிப்பு அறிவும் இருக்காது. ஆனால் கரெக்டாக கிரகத்தை கணித்து இந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படின்றத துல்லியமாக சொல்லுவார். அதே நேரத்தில் நீங்கள் பெரிய ஏசி ரூமில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா தான் பார்க்க முடியும் அப்படிம்பாங்க. அவரை போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த ரோட்டில் பார்க்குற அதே ஜோதிடர் சொல்கிறது தான் அவரும் சொல்லுவார். உதாரணத்துக்கு, எங்கெல்லாம் எளிமையாக இருக்குதோ அங்கெல்லாம் வலிமையாக செயல்படும் கிரகங்கள். எளிமையே வலிமை பெறும். ஆகையினால் எந்த ஜோதிடரையும் ஆளை பார்த்தோ ஆடம்பரத்தை பார்த்தோ எடை போட்டுறாதீங்க. உங்கள் ஊருக்கு அருகில் நிறைய கற்றறிந்த வித்வான்கள்லாம் இருப்பாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, உடனடியாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கான பலனுக்கான பரிகாரத்தை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ நம்மள்கிட்ட கேட்ட இவர் சொல்கிறத பார்த்தா 1.5 லட்சத்துக்கு மேலே அந்த ஜோதிடர் 20,000 கேட்டாருங்கிறாரு. 4 ஜோதிடர்கிட்ட 25,000 கொடுத்துருக்காங்கிறாரு. வீடு கட்ட முடியலங்கிறாரு. அதுக்காக சொல்ல வரோம், நிலப்பிரச்சனை என்றாலே அதுக்கான கோவிலை சூஸ் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். இப்போ அந்த கோவில் இந்த இடத்துல இருக்குது, இந்த கால நேரத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட வேண்டியதான். இவர் தன்னோட டேட்டா பர்த்தோ ஜாதகத்தையோ சொல்ல, வெறுமனே நிலவு சம்மந்தப்பட்ட கேள்வி மட்டும் தான் கேட்டிருக்காரு. அதுக்கான பதிலை நம்ம சொல்லியிருக்கிறோம். 3 கோவில் கொடுத்துருக்கோம், போய்ட்டு வர சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும் இவருக்கு. அதே வேளையில் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்லியிருக்காரு, தெய்வத்தால் ஆகாதது எனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு. அடுத்தடுத்து முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும்.